ஒரு நிமிடம் நின்று கேள். இந்த வீடியோவை நீ இப்போது பார்க்கிறாய் என்றால் அது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றில் ஒன்றாக இல்லாமல் இந்த வீடியோ உன் கண்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் அதன் பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் தற்செயலாக நடந்த ஒன்றல்ல. காலத்தின் ஓட்டத்தில் பல நிகழ்வுகள் ஒன்றோடொன்று இணைந்து உருவாக்கிய ஒரு தருணம் இது. அதனால்தான் இப்போது என் குரல் உன் மனதை தொடுகிறது. என் அன்பு பிள்ளையே, நான் கைலாசத்தின் அமைதியிலிருந்து உன்னை கவனித்துக் கொண்டிருந்தேன். மனிதர்கள் நினைப்பது போல வாழ்க்கை வெறும் சம்பவங்களின் தொடர்ச்சியல்ல. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் ஒரு கதையாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கதையில் சில பக்கங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பியிருக்கும், சில பக்கங்கள் சோதனைகளால் நிரம்பியிருக்கும். ஆனால் அந்த முழு கதையின் முடிவில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீ அந்த கதையின் நடுப்பகுதியில் நிற்கிறாய். அதனால்தான் சில விஷயங்கள் உனக்கு இன்னும் புரியாமல் இருக்கலாம். சில நேரங்களில் நீ உன் வாழ்க்கையை பார்த்து குழம்பியிருக்கிறாய். சில விஷயங்கள் சரியாக நடந்தது போல தோன்றும். சில விஷயங்கள் எதிர்பாராத விதமாக மாறிவிடும். நீ திட்டமிட்ட பாதை ஒரு திசையில் சென்றாலும் வாழ்க்கை உன்னை வேறு திசையில் கொண்டு சென்றிருக்கலாம். அந்த நேரங்களில் நீ உன்னிடம் கேள்வி கேட்டிருக்கலாம், ஏன் இது நடந்தது என்று. ஆனால் என் குழந்தையே, அந்த கேள்விகளுக்கான பதில்கள் சில நேரங்களில் உடனே தெரியாது. ஒரு விதையை மண்ணில் விதைக்கும்போது அது உடனே மரமாக மாறாது. அது மண்ணின் அடியில் அமைதியாக வளர ஆரம்பிக்கும். அதுபோலதான் வாழ்க்கையின் சில நிகழ்வுகளும். நீ கடந்த சில ஆண்டுகளை நினைத்து பார்த்தால் பல அனுபவங்கள் உன் மனதில் வரும். சில தருணங்கள் உன்னை மிகவும் மகிழ்ச்சியாக்கியிருக்கலாம். சில தருணங்கள் உன்னை மிகவும் சோர்வடையச் செய்திருக்கலாம். சில நேரங்களில் நீ முயன்ற காரியங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம். சில நேரங்களில் அதே முயற்சிகள் பலன் தராமல் போயிருக்கலாம். அந்த தருணங்களில் நீ உன்னை நீயே சந்தேகித்திருக்கலாம். என்னிடம் உண்மையில் திறமை இருக்கிறதா என்று கூட யோசித்திருக்கலாம். ஆனால் என் அன்பு பிள்ளையே, அந்த சந்தேகங்கள் உன் உண்மையான மதிப்பை நிர்ணயிக்க முடியாது. ஒரு சிற்பி ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு அதை உடனே ஒரு அழகான சிலையாக மாற்ற முடியாது. அவன் பல முறை அந்த கல்லை செதுக்க வேண்டும். சில நேரங்களில் அந்த கல்லின் மேல் வலிமையாக அடிக்க வேண்டும். வெளியிலிருந்து பார்க்கும் மனிதர்களுக்கு அது கல்லை உடைக்கும் செயல் போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அந்த செயல் ஒரு அழகான உருவத்தை உருவாக்கும் செயலாகும். உன் வாழ்க்கையில் நடந்த சில கடினமான அனுபவங்களும் அதுபோலதான். அவை உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்கதான். நீ இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு உண்மை உன் வாழ்க்கையில் உள்ளது. உன்னுள் மறைந்திருக்கும் திறமைகள் இன்னும் முழுவதும் வெளிப்படவில்லை. ஒரு ஆற்றின் நீர்மலைகளில் இருந்து அமைதியாக ஓடத் தொடங்கும்போது அது ஒரு சிறிய ஓடையாக இருக்கும். ஆனால் அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே போனால் அது ஒரு பெரிய நதியாக மாறும். அதுபோல உன் வாழ்க்கையின் திறமைகளும் மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது நீ ஒரு புதிய கட்டத்தின் வாசலில் நிற்கிறாய். இதுவரை நடந்த அனுபவங்கள் அனைத்தும் உன்னை இந்த தருணத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. நீ இதை இன்னும் முழுமையாக உணராமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் பல நிகழ்வுகள் ஒன்றோடொன்று இணைந்து ஒரு புதிய பாதையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பாதையில் நீ முன்னேற ஆரம்பிக்கும்போது சில விஷயங்கள் உனக்கு தெளிவாக ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில் இன்னும் எழுதப்படாத பல அத்தியாயங்கள் இருக்கிறது. அந்த அத்தியாயங்கள் எப்படி இருக்கும் என்பதை இப்போது முழுமையாக யாரும் அறிய முடியாது. ஆனால் ஒரு விஷயம் உறுதி, உன் கதை இன்னும் முடிவடையவில்லை. உண்மையில் உன் வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான பகுதி இப்போதுதான் தொடங்கப் போகிறது. என் அன்பு பிள்ளையே, மனிதர்கள் பல நேரங்களில் வாழ்க்கையை நேராகச் செல்லும் ஒரு பாதை என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் வாழ்க்கை அப்படியில்லை. அது ஒரு நீண்ட பயணம் போல இருக்கும். சில இடங்களில் பாதை சமமாக இருக்கும். சில இடங்களில் அது உயரமாக இருக்கும். சில இடங்களில் அது மிகவும் சுருங்கியதாக இருக்கும். அந்த பயணத்தில் நடந்து கொண்டிருக்கும் மனிதன் சில நேரங்களில் தன் திசையை இழந்தது போல உணரலாம். ஆனால் உண்மையில் அந்த பாதை அவனை எங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்று முன்பே தீர்மானிக்கப்பட்டிருக்கும். நீயும் உன் வாழ்க்கையில் இப்படியான தருணங்களை அனுபவித்திருக்கிறாய். சில நேரங்களிலெல்லாம் சரியாக நடக்கிறது போல தோன்றும். ஆனால் சில நேரங்களில் எதிர்பாராத தடைகள் வந்திருக்கும். நீ மிகவும் முயற்சி செய்த காரியங்களும் சில சமயம் தாமதமாகியிருக்கலாம். அந்த நேரங்களில் உன் மனதில் ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு தாமதம் என்று. ஆனால் என் குழந்தையே, தாமதம் என்ற ஒன்று எல்லா நேரங்களிலும் தோல்வி அல்ல. சில நேரங்களில் தாமதம் என்பது ஒரு பாதுகாப்பு. சில நேரங்களில் அது ஒரு தயாரிப்பு. ஒரு விவசாயி விதையை விதைக்கும்போது அவன் அந்த விதை நாளை மரமாக மாறும் என்று எதிர்பார்ப்பதில்லை. அவன் மண்ணை தயாரிக்கிறான், தண்ணீர் ஊற்றுகிறான், பொறுமையாக காத்திருக்கிறான். சில நாட்கள் எந்த மாற்றமும் தெரியாது. ஆனால் மண்ணின் அடியில் அந்த விதை அமைதியாக வளர ஆரம்பிக்கும். ஒரு நாள் அது மண்ணை உடைத்து வெளியில் வரும். அந்த தருணத்தில்தான் மனிதர்கள் அந்த வளர்ச்சியை பார்க்கிறார்கள். ஆனால் அந்த வளர்ச்சி பல நாட்களுக்கு முன்பே ஆரம்பித்துவிட்டது. உன் வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் அதுபோலதான் நடந்து கொண்டிருக்கிறது. நீ இன்னும் அதை முழுமையாக பார்க்கவில்லை. ஆனால் அந்த மாற்றங்கள் அமைதியாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் உன் மனதில் புதிய எண்ணங்கள் தோன்றியிருக்கலாம். சில நேரங்களில் நீ முன்பு செய்யாத விஷயங்களை செய்ய வேண்டும் என்று தோன்றியிருக்கலாம். சில நேரங்களில் பழைய பாதைகள் உனக்கு பொருந்தாதது போல உணர்ந்திருக்கலாம். அந்த உணர்வுகள் எல்லாம் சாதாரணமல்ல.
அவை உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திசை உருவாகிக் கொண்டிருப்பதற்கான அறிகுறிகள். என் அன்பு பிள்ளையே, மனிதர்கள் வாழ்க்கையை பார்க்கும் விதம் மிகவும் குறுகியதாக இருக்கும். அவர்கள் இன்று நடக்கும் விஷயங்களை மட்டும் பார்த்து முடிவுகளை எடுக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையின் முழு படத்தை அவர்கள் பார்க்க முடியாது. ஒரு பெரிய ஓவியம் வரையப்படும்போது அதன் ஆரம்பத்தில் சில கோடுகள் மட்டும் இருக்கும். அந்த கோடுகளை பார்த்த மனிதர்களுக்கு அது என்ன உருவமாக மாறும் என்று புரியாது. ஆனால் ஓவியர் தனது மனதில் முழு படத்தையும் ஏற்கனவே பார்த்திருப்பார். அதுபோலதான் உன் வாழ்க்கையும். நீ இப்போது சில விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். சில நிகழ்வுகள் ஏன் நடந்தது என்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த எல்லா அனுபவங்களும் ஒன்றோடொன்று இணைந்து உன் வாழ்க்கையின் ஓவியத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. நீ இன்னும் அந்த ஓவியத்தின் நடுப்பகுதியில் நிற்கிறாய். அதனால்தான் அதன் முழு அழகை நீ பார்க்க முடியாமல் இருக்கிறது. என் குழந்தையே, ஒரு சிறிய உண்மையை நினைவில் வைத்துக்கொள். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் சில நேரங்களில் மிகவும் அமைதியாக ஆரம்பிக்கும். ஒரு சிறிய எண்ணம், ஒரு புதிய முயற்சி, ஒரு புதிய பழக்கம், இந்த சிறிய விஷயங்கள்தான் பின்னர் பெரிய மாற்றங்களாக மாறும். ஒரு சிறிய தீப்பொறி ஒரு பெரிய விளக்கை ஏற்றுவது போல ஒரு சிறிய முடிவு கூட வாழ்க்கையின் முழு பாதையை மாற்ற முடியும். நீ இப்போது அந்த மாற்றத்தின் தொடக்கத்தில் இருக்கிறாய். நீ இன்னும் அதை பெரியதாக உணராமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை மெதுவாக ஒரு புதிய திசையில் நகர ஆரம்பித்துவிட்டது. சில புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். சில புதிய மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வரலாம். சில புதிய அனுபவங்கள் உனக்கு புதிய புரிதலை கொடுக்கலாம். அந்த அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்க்கையை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லும். உன் வாழ்க்கையில் இன்னும் பல கதவுகள் திறக்கப்பட வேண்டியுள்ளது. நீ இதுவரை பார்த்தது ஆரம்பம் மட்டுமே. உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் சில விஷயங்கள் திடீரென தெளிவாக ஆரம்பிக்கும். நீ முன்பு குழம்பியிருந்த இடங்களில் இப்போது உறுதியுடன் நிற்க ஆரம்பிப்பாய். நீ முன்பு சந்தேகித்திருந்த இடங்களில் இப்போது நம்பிக்கை உருவாகும். அந்த மாற்றத்தின் பாதையில் நீ இப்போது மெதுவாக நடக்க ஆரம்பித்து விட்டாய். என் அன்பு பிள்ளையே, மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அடிக்கடி தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் நினைப்பது என்னவென்றால், ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அது தோல்வி என்று, ஒரு கதவு திறக்கவில்லை என்றால் வாழ்க்கை தடுக்கப்பட்டது என்று. ஆனால் உண்மையில் ஒவ்வொரு மூடிய கதவும் ஒரு மறைந்த காரணத்தை கொண்டிருக்கிறது. அந்த காரணம் சில நேரங்களில் உடனே தெரியாது. ஆனால் காலம் கடந்து செல்லும்போது அதன் அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும். நீ உன் வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் சில தருணங்கள் நினைவுக்கு வரும். நீ மிகவும் விரும்பிய ஒரு விஷயம் நடந்திருக்கவில்லை. நீ எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம். நீ நம்பிக்கை வைத்த ஒரு பாதை திடீரென முடிவடைந்திருக்கலாம். அந்த தருணங்களில் உன் மனதில் ஒரு ஏமாற்றம் இருந்திருக்கலாம். சில நேரங்களில் அந்த ஏமாற்றம் உன்னை மிகவும் பாதித்திருக்கலாம். என்னால் ஏன் இது முடியவில்லை என்று நீ உன்னை நீயே கேட்டிருக்கலாம். ஆனால் என் குழந்தையே, அந்த தருணங்களில் நீ பார்க்காத ஒரு விஷயம் இருந்தது. ஒரு பயணி ஒரு நீண்ட பயணத்தில் செல்லும்போது சில பாதைகள் மூடப்பட்டிருக்கும். அந்த பாதை மூடப்பட்டிருப்பதால் அவன் வேறு ஒரு பாதையை தேர்வு செய்ய வேண்டி வரும். ஆரம்பத்தில் அவனுக்கு அது ஒரு பிரச்சனை போல தோன்றலாம். ஆனால் பின்னர்தான் அவன் உணர்வான், அந்த பாதைதான் அவனை சரியான இடத்துக்கு கொண்டு சென்றது என்று. உன் வாழ்க்கையிலும் சில மூடிய கதவுகள் அதுபோலதான் இருந்தது. சில பாதைகள் உனக்கு சரியாக தோன்றியிருக்கலாம். ஆனால் அந்த பாதைகள் நீ செல்ல வேண்டிய உண்மையான இடத்திற்கு கொண்டு செல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால்தான் சில வாய்ப்புகள் உன்னிடமிருந்து விலகியது. அந்த தருணங்களில் அது உனக்கு புரியாமல் இருந்தது. ஆனால் இன்று நீ அந்த அனுபவங்களை திரும்ப நினைத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியும். அந்த அனுபவங்கள் உன்னை வேறு ஒரு பாதைக்கு திருப்பியிருக்கிறது. ஒரு கப்பல் கடலில் பயணம் செய்யும்போது அது நேராக மட்டும் செல்லாது. சில நேரங்களில் அது திசையை மாற்றும். காற்றின் திசை மாறும்போது அது தன் பாதையை மாற்றிக்கொள்ளும். வெளியிலிருந்து பார்க்கும் மனிதர்களுக்கு அது ஒரு குழப்பமான பயணம் போல தோன்றலாம். ஆனால் அந்த கப்பலின் திசையை கட்டுப்படுத்தும் மாலுமிக்கு அந்த பயணம் எப்படி செல்ல வேண்டும் என்று தெரியும். அதுபோலதான் உன் வாழ்க்கையும். நீ இதுவரை அனுபவித்த சில தோல்விகள் உண்மையில் தோல்விகள் அல்ல. அவை ஒரு திருப்புமுனை, ஒரு புதிய திசைக்கு அழைத்துச் செல்லும் அறிகுறிகள். அந்த அனுபவங்கள் இல்லாமல் நீ வேறு ஒரு பாதையில் தொடர்ந்து சென்றிருக்கலாம். ஆனால் வாழ்க்கை உன்னை நிறுத்தி வேறு திசையில் திருப்பியது. என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு கதவு மூடப்படுவது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் அந்த மூடிய கதவுதான் மற்றொரு கதவை தேட உன்னை தூண்டும். மனிதர்கள் பெரும்பாலும் ஒரு கதவின் முன் நிற்கும்போது மற்ற கதவுகளை கவனிக்காமல் போய்விடுகிறார்கள். ஆனால் ஒரு கதவு மூடப்பட்டால்தான் அவர்கள் சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். நீ இப்போது அந்த நிலைக்கு வந்திருக்கிறாய். முன்பு மூடிய கதவுகளை நினைத்து வருந்திய நீ இப்போது புதிய கதவுகளை கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் சில புதிய சிந்தனைகள் உருவாகியிருக்கிறது. சில புதிய பாதைகள் உன் முன் தோன்ற ஆரம்பித்திருக்கிறது. அந்த பாதைகள் ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றலாம். ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கையின் மிகப்பெரிய பயணங்கள் மிகவும் சிறிய பாதைகளில்தான் ஆரம்பிக்கிறது. ஒரு சிறிய ஓடை மலைகளிலிருந்து தொடங்கும்போது அது மிகச் சிறியதாக இருக்கும். ஆனால் அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே போனால் அது ஒரு பெரிய நதியாக மாறும். அந்த நதி பல ஊர்களுக்கு நீரை கொடுக்கும், பல வாழ்க்கைகளை மாற்றும். ஆரம்பத்தில் அந்த ஓடையை பார்த்த மனிதர்கள் அது ஒரு நாள் பெரிய நதியாக மாறும் என்று நினைக்கவே மாட்டார்கள். அதேபோலதான் உன் வாழ்க்கையின் புதிய பாதையும்.
அது இப்போது மிகவும் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அது உன்னை ஒரு பெரிய மாற்றத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பாதையாக இருக்கலாம். அந்த பாதையில் நீ நம்பிக்கையுடன் முன்னேற ஆரம்பிக்கும்போது நீ முன்பு பார்க்காத பல வாய்ப்புகள் உன் முன் திறக்க ஆரம்பிக்கும். என் குழந்தையே, மூடிய கதவுகளை பார்த்து வருந்த வேண்டிய காலம் முடிந்துவிட்டது. இப்போது உன் முன் திறக்கப்படவிருக்கும் புதிய கதவுகளை கவனிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த கதவுகள் சில நேரங்களில் மெதுவாக திறக்கும். ஆனால் அவை திறந்தவுடன் உன் வாழ்க்கையின் பாதை முழுவதும் மாற ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் சில தருணங்கள் மிகவும் சாதாரணமாக தோன்றும். ஆனால் பின்னர்தான் மனிதர்கள் உணர்கிறார்கள் அந்த ஒரு தருணம்தான் அவர்களின் வாழ்க்கையின் திசையை மாற்றியது என்று. ஒரு மனிதரை சந்தித்தது, ஒரு வார்த்தையை கேட்டது அல்லது ஒரு சிறிய முடிவை எடுத்தது. அந்த சிறிய நிகழ்வுகள்தான் பின்னர் பெரிய மாற்றங்களாக மாறுகிறது. மனிதர்கள் அதை தற்செயலாக நடந்தது என்று நினைக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையின் பல முக்கியமான சந்திப்புகள் உண்மையில் தற்செயலாக உருவாகாது. நீயும் உன் வாழ்க்கையில் சில மனிதர்களை சந்தித்திருக்கிறாய். அந்த சந்திப்புகள் சில நேரங்களில் மிகவும் முக்கியமானதாக மாறியிருக்கலாம். சிலர் உனக்கு ஒரு புதிய எண்ணத்தை கொடுத்திருக்கலாம். சிலர் உனக்கு ஒரு புதிய வாய்ப்பை காட்டியிருக்கலாம். சிலர் உன் வாழ்க்கையின் கடினமான நேரங்களில் உனக்கு துணையாக இருந்திருக்கலாம். அந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு தடம் விட்டுச் சென்றிருக்கிறார்கள். என் குழந்தையே, வாழ்க்கையின் பாதையில் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்பது ஒரு காரணத்திற்காகத்தான். சிலர் நம்மை கற்றுக் கொடுக்க வருகிறார்கள். சிலர் நம்மை ஊக்குவிக்க வருகிறார்கள். சிலர் நம்மை ஒரு புதிய திசைக்கு திருப்ப வருகிறார்கள். அந்த சந்திப்புகள் சில நேரங்களில் மிகவும் குறுகியதாக இருக்கும். ஆனால் அந்த குறுகிய சந்திப்பு கூட வாழ்க்கையில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இப்போது உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு உருவாகப் போகிறது. அது மிகப்பெரிய நிகழ்வாக தோன்றாமல் இருக்கலாம். அது மிகவும் சாதாரணமான தருணமாக இருக்கலாம். ஒரு சாதாரண உரையாடல், ஒரு புதிய அறிமுகம், ஒரு எதிர்பாராத சந்திப்பு. ஆனால் அந்த தருணத்தில் நீ உணரப்போகும் ஒரு விஷயம் இருக்கும். அந்த சந்திப்பு உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றக்கூடியது என்று. ஒரு விதை ஒரு நல்ல மண்ணில் விழும்போது அது வளர ஆரம்பிக்கும். ஆனால் அந்த விதை கல்லின் மேல் விழுந்தால் அது வளராது. அதுபோல மனிதர்களின் வாழ்க்கையிலும் சரியான நேரத்தில் சரியான சந்திப்புகள் நடந்தால்தான் வளர்ச்சி வேகமாக ஆரம்பிக்கும். அந்த சந்திப்புகள் மனிதர்களின் எண்ணங்களை மாற்றும், அவர்களின் திசையை மாற்றும். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வரப்போகும் அந்த சந்திப்பு உனக்கு ஒரு புதிய பார்வையை கொடுக்கலாம். நீ முன்பு கவனிக்காத வாய்ப்புகளை அது உனக்கு காட்டலாம். நீ சாதாரணமாக நினைத்திருந்த ஒரு திறமை கூட அந்த தருணத்தில் முக்கியமானதாக மாறலாம். சில நேரங்களில் மற்றவர்கள்தான் நம்முள் இருக்கும் திறமையை முதலில் கவனிக்கிறார்கள். அந்த ஒரு கவனிப்பு மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றிவிடும். அந்த சந்திப்பு உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவாக மாறலாம். ஒரு புதிய வாய்ப்பு அதிலிருந்து உருவாகலாம். அது உன் வேலை வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கலாம். அது ஒரு புதிய நட்பை உருவாக்கக்கூடியதாக இருக்கலாம். சிலருக்கு அது ஒரு வணிக வாய்ப்பாக இருக்கலாம். சிலருக்கு அது ஒரு வாழ்க்கை திசையை மாற்றும் ஆலோசனையாக இருக்கலாம். என் குழந்தையே, மனிதர்கள் சில நேரங்களில் பெரிய மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையின் உண்மையான மாற்றங்கள் பெரும்பாலும் சிறிய தருணங்களில்தான் ஆரம்பிக்கும். ஒரு சிறிய உரையாடல், ஒரு புதிய எண்ணம், ஒரு சாதாரண சந்திப்பு. அந்த சிறிய தருணங்கள்தான் பின்னர் வாழ்க்கையின் பெரிய அத்தியாயங்களாக மாறும். நீ இப்போது அந்த தருணத்திற்கு அருகில் வந்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் புதிய மனிதர்கள் வரலாம். சில பழைய தொடர்புகள் மீண்டும் முக்கியமானதாக மாறலாம். சில உரையாடல்கள் உன் எண்ணங்களை மாற்றலாம். அந்த அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு அழைத்து செல்லும். என் அன்பு பிள்ளையே, அந்த சந்திப்பு எப்போது நடக்கும் என்று நீ இப்போது அறிய முடியாது. ஆனால் அது உன் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக இருக்கும். அந்த தருணத்தில் நீ உணரப்போகும் உண்மை இதுதான்: வாழ்க்கையின் சில தருணங்கள் உண்மையில் சாதாரணமானவை அல்ல. அவை ஒரு புதிய கதையின் தொடக்கம். என் அன்பு பிள்ளையே, மனித வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும். அந்த நேரத்தில் எல்லாமே மெதுவாக மாற ஆரம்பிக்கும். முன்பு மிகவும் கடினமாக இருந்த விஷயங்கள் கூட சுலபமாக தோன்ற ஆரம்பிக்கும். முன்பு மூடியதாக இருந்த கதவுகள் மெதுவாக திறக்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றம் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் அது தொடங்கியவுடன் வாழ்க்கையின் ஓட்டமே மாறிவிடும். நீ உன் வாழ்க்கையில் இதுவரை பல முயற்சிகளை செய்திருக்கிறாய். சில முயற்சிகள் வெற்றி பெற்றிருக்கலாம். சில முயற்சிகள் தோல்வியடைந்திருக்கலாம். சில முயற்சிகள் பாதியில் நிற்க நேர்ந்திருக்கலாம். அந்த நேரங்களில் உன் மனதில் ஒரு சோர்வு இருந்திருக்கலாம். என்னுடைய உழைப்பு எப்போது பலன் தரும் என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் என் குழந்தையே, வாழ்க்கையில் எந்த உழைப்பும் வீணாகாது. சில முயற்சிகள் உடனடியாக பலன் தராது. ஆனால் அவை அனுபவமாக மாறும். அந்த அனுபவம்தான் பின்னர் பெரிய வெற்றியை உருவாக்கும். ஒரு மரம் வளர ஆரம்பிக்கும்போது அது உடனே பெரியதாக மாறாது. ஆரம்பத்தில் அது மிகவும் மெதுவாக வளர்கிறது. அதன் வேர் முதலில் மண்ணின் அடியில் ஆழமாக செல்கிறது. அந்த வேர் வலிமையாக இருந்தால்தான் அந்த மரம் உயரமாக வளர முடியும். வெளியிலிருந்து பார்க்கும் மனிதர்களுக்கு அந்த வளர்ச்சி தெரியாது. ஆனால் மண்ணின் அடியில் அந்த மரம் தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையிலும் அதே போல ஒரு கட்டம் நடந்திருக்கிறது. நீ கடந்த காலத்தில் பெற்ற அனுபவங்கள் அனைத்தும் உன்னை வலிமைப்படுத்தியிருக்கிறது. உன் திறமைகள் மெதுவாக வளர்ந்திருக்கிறது. உன் சிந்தனை மாறியிருக்கிறது. உன் பார்வை விரிவடைந்திருக்கிறது.
அந்த எல்லா மாற்றங்களும் சேர்ந்து இப்போது ஒரு புதிய வளர்ச்சிக்கான அடித்தளமாக மாறுகிறது. என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் சில காலங்கள் மிகவும் முக்கியமானவை. அந்த காலங்களில் மனிதர்களின் முயற்சிகள் விரைவாக பலன் தர ஆரம்பிக்கும். சில நேரங்களில் ஒரு வாய்ப்பு மற்றொரு வாய்ப்பை உருவாக்கும். ஒரு சிறிய முன்னேற்றம் கூட பெரிய மாற்றத்திற்கான ஆரம்பமாக மாறும். அந்த நேரத்தில் மனிதர்கள் உணர்வார்கள், எல்லாம் சரியான நேரத்தில்தான் நடக்கிறது என்று. உன் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு காலம் மெதுவாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீ முன்பு நினைக்காத சில வாய்ப்புகள் உன் முன் தோன்றலாம். நீ முன்பு முயற்சி செய்ய தயங்கிய சில விஷயங்களை இப்போது நம்பிக்கையுடன் செய்ய ஆரம்பிக்கலாம். உன் திறமைகளை கவனிக்கும் மனிதர்கள் உன் வாழ்க்கையில் தோன்றலாம். வாழ்க்கையின் வளர்ச்சி பல வடிவங்களில் வரும். சிலருக்கு அது வேலைவாய்ப்பாக இருக்கும். சிலருக்கு அது ஒரு புதிய முயற்சியாக இருக்கும். சிலருக்கு அது ஒரு படைப்பாற்றல் வாய்ந்த பாதையாக இருக்கும். எந்த வடிவில் வந்தாலும் அந்த வளர்ச்சி மனிதர்களின் வாழ்க்கையை முன்னேற்றம் நோக்கி நகர்த்தும். என் குழந்தையே, செழிப்பு என்றால் அது வெறும் பணம் மட்டும் அல்ல. உண்மையான செழிப்பு என்பது மன அமைதி, நம்பிக்கை மற்றும் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணரும் உணர்வு. அந்த உணர்வு மனிதர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். அவர்கள் தங்கள் திறமைகளை பயப்படாமல் பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள். அவர்கள் தங்கள் பாதையில் உறுதியுடன் நடக்க ஆரம்பிப்பார்கள். நீ இப்போது அந்த வளர்ச்சியின் ஆரம்பத்தில் நிற்கிறாய். முன்பு மெதுவாக நடந்த மாற்றங்கள் இப்போது தெளிவாக தோன்ற ஆரம்பிக்கும். உன் முயற்சிகள் பலன் தர ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையின் பாதை மெதுவாக முன்னேற்றம் நோக்கி நகரும். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் வளர்ச்சி தொடங்கும் அந்த தருணம் மிகவும் அமைதியாக இருக்கும். ஆனால் அந்த அமைதியின் பின்னால் ஒரு பெரிய மாற்றம் உருவாகிக் கொண்டிருக்கும். அந்த மாற்றம் உன் வாழ்க்கையை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லும். என் அன்பு பிள்ளையே, மனித வாழ்க்கையில் உறவுகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பணம், வேலை, வெற்றி இவை அனைத்தும் வாழ்க்கையில் முக்கியமானவை. ஆனால் ஒரு மனிதன் உண்மையில் மகிழ்ச்சியாக இருப்பதை தீர்மானிப்பது அவனுடைய உறவுகள்தான். சில நேரங்களில் ஒரு நல்ல வார்த்தை கூட மனிதர்களின் மனதை மாற்றிவிடும். ஒரு சிறிய ஆதரவு கூட அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை தரும். நீ உன் வாழ்க்கையில் பல மனிதர்களை சந்தித்திருக்கிறாய். சிலர் உன் வாழ்க்கையில் சிறிது நேரம் மட்டுமே இருந்திருக்கலாம். சிலர் நீண்ட காலம் உன்னுடன் இருந்திருக்கலாம். சில உறவுகள் மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கலாம். சில உறவுகள் காலத்தின் ஓட்டத்தில் தூரமாகி இருக்கலாம். இது வாழ்க்கையின் இயல்பான ஒரு பகுதி. சில நேரங்களில் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஒரு சிறிய வார்த்தை கூட பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். சில நேரங்களில் ஈகோ, கோபம் அல்லது சூழ்நிலைகள் காரணமாக உறவுகள் உடைந்து போகும். அந்த தருணங்களில் மனிதர்கள் மனதளவில் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். அவர்கள் நினைப்பார்கள், இந்த உறவு இனி திரும்ப முடியாது என்று. ஆனால் என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் எல்லா கதைகளும் அப்படியே முடிவடையாது. சில உறவுகள் நேரத்தின் காரணமாக தூரமாகி இருக்கலாம். ஆனால் காலம் கடந்த பிறகு அந்த உறவுகள் மீண்டும் முக்கியமானதாக மாறலாம். மனிதர்கள் வளர்கிறார்கள். அவர்கள் அனுபவங்களின் மூலம் பல விஷயங்களை புரிந்து கொள்கிறார்கள். அந்த புரிதல் சில நேரங்களில் பழைய காயங்களை மெதுவாக குணமாக்கும். ஒரு ஆறு கற்களை கடந்து ஓடும்போது அதன் நீர்த்தடைகளை தாண்டி வழியை கண்டுபிடிக்கும். அது சில நேரங்களில் வளைந்து செல்லும். சில நேரங்களில் மெதுவாக ஓடும். ஆனால் இறுதியில் அது தனது பாதையை கண்டுபிடித்துவிடும். மனிதர்களின் உறவுகளும் அதுபோலதான். சில நேரங்களில் அவை சிக்கலாக தோன்றலாம். ஆனால் உண்மையான புரிதல் வந்தால் அந்த உறவுகள் மீண்டும் ஓட ஆரம்பிக்கும். என் குழந்தையே, வாழ்க்கையில் சில உறவுகள் மீண்டும் உயிர் பெறலாம். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த மனிதர்கள் மீண்டும் உன் வாழ்க்கையில் தோன்றலாம். ஒரு சாதாரண உரையாடல் கூட பல வருடங்களாக இருந்த தூரத்தை குறைத்துவிடும். அந்த தருணங்களில் மனிதர்கள் உணர்வார்கள், சில உறவுகள் முற்றிலும் முடிவடையவில்லை. அவை ஒரு இடைநிறுத்தத்தில் இருந்தது மட்டும். அதே நேரத்தில் வாழ்க்கை புதிய மனிதர்களையும் உன் பாதையில் கொண்டு வரும். அந்த மனிதர்கள் உன் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கலாம். அவர்கள் உன் வளர்ச்சியை ஊக்குவிப்பார்கள். அவர்கள் உன் முயற்சிகளை மதிப்பார்கள். அந்த உறவுகள் உன் வாழ்க்கையை மேலும் வலிமையாக்கும். உண்மையான உறவுகள் மனிதர்களை வளர்ச்சியடைய உதவும். அவர்கள் ஒருவரை ஒருவர் ஆதரிப்பார்கள். அவர்கள் ஒருவரின் வெற்றியில் மற்றொருவர் மகிழ்வார்கள். அந்த உறவுகள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். சில நேரங்களில் மனிதர்கள் வெற்றியை மட்டும் தேடி ஓடுகிறார்கள். ஆனால் அந்த பயணத்தில் உறவுகளை மறந்துவிடுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையின் முடிவில் மனிதர்கள் நினைவில் வைத்துக் கொள்வது உறவுகளின் தருணங்கள்தான். ஒரு சிரிப்பு, ஒரு உரையாடல், ஒரு உதவி, இந்த சிறிய விஷயங்களே வாழ்க்கையை நினைவாக மாற்றுகிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையின் ஒரு புதிய கட்டத்தில் இருக்கிறாய். அந்த கட்டத்தில் சில உறவுகள் மீண்டும் முக்கியமானதாக மாறலாம். சில புதிய மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நுழையலாம். அந்த அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்க்கையை மேலும் நிறைவாக மாற்றும். என் அன்பு பிள்ளையே, ஒரு கட்டத்தில் மனிதர்கள் அனைவரும் ஒரு கேள்வியை தங்களிடம் கேட்கிறார்கள், என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று. சிலர் அந்த கேள்வியை மிகவும் இளம் வயதில் கேட்கிறார்கள். சிலர் பல அனுபவங்களை கடந்து வந்த பிறகுதான் அந்த கேள்வியை உணர ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அந்த கேள்வி மிகவும் முக்கியமானது. ஏனெனில் அந்த கேள்விதான் மனிதர்களை அவர்களின் உண்மையான பாதைக்கு அழைத்து செல்கிறது. நீ உன் வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் சில விஷயங்கள் உனக்கு எளிதாக வந்திருக்கலாம்.
சில விஷயங்களில் நீ இயல்பாக திறமையாக இருந்திருக்கலாம். சில விஷயங்களை செய்யும்போது உனக்கு நேரம் எப்படி சென்றது என்று கூட தெரியாமல் போயிருக்கலாம். அந்த தருணங்களில் நீ உணர்ந்திருக்கலாம், இந்த விஷயத்தை நான் விரும்புகிறேன் என்று. அந்த உணர்வு சாதாரணமல்ல. அது உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் திறமையின் அறிகுறி. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவமான திறமை இருக்கிறது. சிலருக்கு பேசும் திறமை இருக்கும், சிலருக்கு எழுதும் திறமை இருக்கும், சிலருக்கு வழிநடத்தும் திறமை இருக்கும், சிலருக்கு பிரச்சனைகளை தீர்க்கும் திறமை இருக்கும். இந்த திறமைகள் அனைத்தும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் அவை அனைத்தும் ஒரு காரணத்திற்காக மனிதர்களிடம் இருக்கிறது. ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு அதை ஒரு இருண்ட அறையில் வைத்தால் அந்த அறை வெளிச்சமாக மாறும். அந்த விளக்கின் வேலை வெளிச்சம் தருவதுதான். அதுபோல மனிதர்களின் திறமைகளும் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமாக மாற முடியும். ஒருவர் தனது திறமையை பயன்படுத்தும் போது அது மற்றவர்களுக்கு உதவியாக மாறும். என் அன்பு பிள்ளையே, நீ கடந்த அனுபவங்களை நினைத்துப் பார்த்தால் ஒரு விஷயம் புரியும். உன் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் உன்னை ஒரு குறிப்பிட்ட பாதைக்கு தயார்படுத்தியிருக்கிறது. நீ சந்தித்த சவால்கள் உனக்கு தைரியம் கற்றுக் கொடுத்தது. நீ அனுபவித்த தோல்விகள் உனக்கு அனுபவத்தை கொடுத்தது. நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் உன் பார்வையை மாற்றியது. அந்த அனுபவங்கள் அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்க்கையின் நோக்கத்தை மெதுவாக வெளிப்படுத்துகிறது. ஆரம்பத்தில் அது தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீ உன் பாதையில் தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தால் அந்த நோக்கம் மெதுவாக தெளிவாக ஆரம்பிக்கும். சில நேரங்களில் மனிதர்கள் தங்கள் திறமையை சிறியதாக நினைக்கிறார்கள். இது பெரிய விஷயம் இல்லை என்று அவர்கள் நினைக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் விஷயங்கள் பல நேரங்களில் மிகவும் சாதாரணமாகத்தான் ஆரம்பிக்கும். ஒரு சிறிய எண்ணம் கூட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையின் நோக்கம் உன் வாழ்க்கையை மட்டும் மாற்றுவதற்காக அல்ல. அது மற்றவர்களின் வாழ்க்கையையும் தொடக்கூடியதாக இருக்கலாம். உன் அனுபவங்கள் மற்றவர்களுக்கு உதவியாக மாறலாம். உன் முயற்சிகள் மற்றவர்களுக்கு ஊக்கமாக மாறலாம். உன் வார்த்தைகள் கூட ஒருவரின் வாழ்க்கையில் நம்பிக்கையை உருவாக்கலாம். அதனால்தான் உன் வாழ்க்கையில் உள்ள திறமைகள் முக்கியமானவை. அவை வெறும் தனிப்பட்ட விஷயங்கள் அல்ல. அவை ஒரு பெரிய பயணத்தின் ஒரு பகுதி. நீ அந்த திறமைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது உன் வாழ்க்கையின் பாதை மேலும் தெளிவாகும். மனிதர்கள் தங்கள் உண்மையான நோக்கத்தை கண்டுபிடிக்கும் தருணம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த தருணத்தில் அவர்கள் பயத்தை விட நம்பிக்கையை தேர்வு செய்கிறார்கள். அவர்கள் சந்தேகத்தை விட தைரியத்தை தேர்வு செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் பாதையில் உறுதியுடன் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். நீ இப்போது அந்த தருணத்திற்கு அருகில் வந்திருக்கிறாய். உன் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் மெதுவாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அந்த பாதையில் நீ முன்னேற ஆரம்பிக்கும்போது உன் வாழ்க்கை ஒரு புதிய அர்த்தத்தை பெறும். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த தருணத்தில் நீ என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன் மனம் அமைதியாக இருக்கலாம். சில எண்ணங்கள் உன் உள்ளத்தில் எழுந்திருக்கலாம். சில வார்த்தைகள் உன் இதயத்தை ஆழமாக தொட்டிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக்கொள், இந்த தருணம் சும்மா ஒரு வீடியோ பார்த்த தருணம் அல்ல. சில நேரங்களில் வாழ்க்கையில் ஒரு சிறிய தருணம் கூட மனிதர்களின் எண்ணங்களை மாற்றிவிடும். அந்த ஒரு தருணம்தான் அவர்களின் வாழ்க்கையின் அடுத்த பாதையை உருவாக்கும். உன் வாழ்க்கையை ஒரு நீண்ட பயணமாக நினைத்துப்பார். அந்த பயணத்தில் நீ பல பாதைகள் கடந்திருக்கிறாய். சில பாதைகள் எளிதாக இருந்திருக்கலாம். சில பாதைகள் மிகவும் கடினமாக இருந்திருக்கலாம். சில நேரங்களில் நீ ஓய்ந்து நின்றிருக்கலாம். சில நேரங்களில் நீ விரைவாக ஓட முயன்றிருக்கலாம். ஆனால் அந்த பயணம் முழுவதும் உன்னை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. நீ கடந்த அனுபவங்கள் அனைத்தும் வீணாகவில்லை. நீ சந்தித்த சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை வலிமையாக்கதான். ஒரு இரும்பு வாளை உருவாக்கும்போது அதை நெருப்பில் வைத்து பலமுறை அடிக்க வேண்டும். அந்த செயலின் மூலம்தான் அது வலிமையான ஆயுதமாக மாறும். அதுபோல உன் வாழ்க்கையின் அனுபவங்களும் உன்னை மெதுவாக வடிவமைத்திருக்கிறது. சில நேரங்களில் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் எளிதாக கிடைக்கிறது, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது என்று அவர்கள் நினைக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் பாதைகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சிலரின் பயணம் வேகமாக இருக்கும், சிலரின் பயணம் மெதுவாக இருக்கும். ஆனால் முக்கியமானது என்னவென்றால் அந்த பயணம் எங்கு கொண்டு செல்கிறது என்பதுதான். ஒரு பெரிய மரம் ஒரே நாளில் வளரவில்லை. அது பல வருடங்கள் மண்ணில் வேரூன்றி மெதுவாக வளர்ந்தது. அந்த மரம் வளர்ந்த பிறகுதான் அதன் நிழலில் பலர் ஓய்வு எடுக்க முடியும். அதுபோல மனிதர்களின் வாழ்க்கையிலும் சில காலங்கள் தயாரிப்புக்கான காலமாக இருக்கும். அந்த காலத்தில் அவர்கள் பல அனுபவங்களை கடந்து செல்வார்கள். பின்னர்தான் அவர்கள் வாழ்க்கையின் உண்மையான உயரத்தை அடைவார்கள். என் குழந்தையே, உன் வாழ்க்கையிலும் அந்த நேரம் மெதுவாக நெருங்கி வருகிறது. நீ கடந்த காலத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள் இப்போது உனக்கு வழிகாட்டியாக மாறும். நீ பெற்ற அனுபவங்கள் உனக்கு தைரியம் தரும். நீ சந்தித்த மனிதர்கள் உனக்கு நினைவுகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த எல்லா அனுபவங்களும் சேர்ந்து உன் வாழ்க்கையை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்ல தயாராக இருக்கிறது. நீ இப்போது ஒரு புதிய அத்தியாயத்தின் வாசலில் நிற்கிறாய். அந்த அத்தியாயம் எப்படி இருக்கும் என்பதை இப்போது முழுமையாக யாரும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் உறுதி, அந்த அத்தியாயம் உன் வாழ்க்கைக்கு புதிய அர்த்தத்தை கொடுக்கும். சில புதிய வாய்ப்புகள் உன் முன் திறக்கலாம். சில புதிய மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வரலாம். சில புதிய அனுபவங்கள் உனக்கு புதிய புரிதலை கொடுக்கலாம்.
அந்த தருணங்களில் நீ ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். வாழ்க்கை முழுவதும் ஒரே மாதிரி இருக்காது. இன்று குழப்பமாக தோன்றும் விஷயங்கள் நாளை தெளிவாக மாறலாம். இன்று கடினமாக தோன்றும் பாதைகள் நாளை வெற்றியின் பாதையாக மாறலாம். வாழ்க்கையின் அழகு அதில்தான் இருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, உன் மனத்தில் நம்பிக்கை இருக்கட்டும். உன் முயற்சிகள் தொடரட்டும். உன் பாதையில் வரும் அனுபவங்களை பயப்படாமல் எதிர்கொள். வாழ்க்கை சில நேரங்களில் சோதிக்கும். ஆனால் அந்த சோதனைகள்தான் மனிதர்களை வலிமையாக்கும். நீ இந்த தருணத்தில் என் வார்த்தைகளை கேட்டிருக்கிறாயென்றால் அது ஒரு நினைவூட்டல். உன் வாழ்க்கை இன்னும் எழுதி கொண்டிருக்கிறது. அந்த கதையின் அடுத்த பக்கங்கள் இன்னும் வெறுமையாக இருக்கிறது. அந்த பக்கங்களில் என்ன எழுதப்படும் என்பது உன் முயற்சியிலும் உன் நம்பிக்கையிலும் இருக்கிறது. என் அருள் உன் மீது இருப்பதாக. உன் மனதில் அமைதி நிலைத்திருக்கட்டும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாகட்டும். நீ எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவும் உன்னை முன்னேற்றம் நோக்கி கொண்டு செல்லட்டும். இப்போது ஒரு விஷயம் மட்டும் செய். இந்த வீடியோ உன் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து வையுங்கள். இந்த மாதிரி ஆன்மீக வார்த்தைகளை தொடர்ந்து கேட்க விரும்பினால் நம்ம சிவனே துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல்லை அழுத்தி வையுங்கள். மேலும் இந்த வீடியோவை பார்க்கும் இந்த தருணத்தில் உன் மனதில் ஒரு நம்பிக்கை எழுந்திருந்தால் கமெண்டில் ஓம் நமசிவாய என்று எழுதிவிட்டு செல்லுங்கள். அந்த ஒரு வார்த்தை உன் மனத்தில் இருக்கும் நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கும். சிவபெருமானின் அருள் என்றும் உன்னோடு இருப்பதாக. ஓம் நமசிவாய.